ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு vlog பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு. எங்கே போகிறீங்க? எங்கே கிளம்பி போகிறீங்க? ஹாப்பி பர்த்டேக்கு ட்ரெஸ் மாற்றுனா ட்ரெஸ் எடுக்க போகிறீங்களா? அப்புறம் எங்கே போகிறீங்க? உன்னை காட்டணுமா? நீ வந்து ட்ரெஸ் போடாமல் இருக்க, அதனால உனக்கு சென்சார் கட்டு. என்ன ட்ரெஸ் எடுக்க போற? பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ் வேணுமா? ஸ்பைடர்மேன் ட்ரெஸ். டீ-ஷர்ட். சீக்கிரம் கிளம்புங்க, போலாம் ஃபாஸ்ட். நீங்க என்ன பண்றீங்க? ஹாய், நாங்க வந்து தஷிதோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க கிளம்புறோம். நானு வியானு. ஹாய் சொல்லு வியான். வியான் ட்ரெஸ் மாத்திரம். அவ்வளோதான், நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ தர்ஷித்துக்கு ரொம்பவே ஜாலி. ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் பர்த்டே எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளம்பிட்டோம். கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே போனோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இந்த தடவை வந்து ட்ரெஸ் வந்து சென்னை சில்க்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் லாஸ்ட் டைமே ஷர்ட் கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ தர்ஷித்துக்கு ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். போ, ட்ரெஸ் எடுக்கலாம். போ, மேலே ஓகே தானடா? வந்தோடனே தெரியாமல் இங்கே உட்காந்து எல்லாத்தையும் நோண்டிட்டாங்க. நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த பில்லு கொடுத்து வந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட்டு தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு டப்பா வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த வாளி அதான் பார்க்க பெருசாக இருந்துச்சு. அதனால் அந்த வாளியை வாங்கி போட்டுட்டேன். நம்ம வந்து லஞ்சை சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். பார்த்தா வெளியே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ மழை பெஞ்சிட்டு முன்னாடியே உட்காந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டோம். 2 பேரும் கொஞ்சம் வணங்க இப்போ தான் லஞ்சை சாப்பிட்டாச்சு. பாய் சொன்னதும் அவன் படுத்துட்டான். அடுத்து இவனும் படுத்துருவான். அவ்வளோதான், இதான் எங்கள் ஷாப்பிங்கோட vlog. தர்ஷித்துக்கு கிஃப்ட் வாங்க போகிறோம். ஸோ என்ன கிஃப்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னடா கிஃப்ட் வாங்குறோம்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ வியானுக்கு வந்து இதான் ஃபஸ்ட்டு அந்த லோக்கல் ட்ரெயின் வந்து அவன் ட்ராவல் பண்ணுறான். ஸோ லோக்கலில் ஏறியாச்சு. ஏறினது கண்டிப்பாக எல்லாருக்குமே பசிக்கும் தெரியும். ஸோ குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் வடைலாம் வாங்கிட்டு அப்படியே போகிற வழியில் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போனோம். ஸ்டேஷனில் இறக்கணும். செம்ம மழை, சரி மழைலாம் நல்லா நனைஞ்சிட்டோம். வேற மண்டையில் எதுவுமே போடவே மாட்டேன்ட்டான். அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி நியர்பை இருக்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அது என்ன ஷாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இஸ்மாயில் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பைக் வந்து கொஞ்சம் ஃபேமஸ், கிட்ஸுக்கான பைக்கு, ஜீப்ஸ் எல்லாமே. ஸோ அதை தர்ஷித் உள்ளே போனதுமே ஒரு பைக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டான். போப்பா அப்பா, அப்படி உள்ள போப்பா. அவ்வளோதான், அந்த பைக்கை பார்த்து ஏறி உட்காந்தவன் தான். வேறு எனக்கு எதுவுமே பார்க்கவே வேணாம், வேறு எந்த பைக்கும் பார்க்காதீங்க, ஜிபி எதுவுமே பார்க்காதீங்க, எனக்கு இந்த பைக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டான். இந்த சின்ன குட்டியும் சரியான ஆளாச்சு நம்ம வியானு. அவனும் வந்து ஒரு பைக் எனக்கு வேணும் அப்படின்னு அவனும் ஒரு பைக்காக மாதிரி உட்காந்தான். ஸோ ரொம்ப நேரமாக வேற பேசி செஞ்சு சரி அந்த பைக்கே கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ரேட் என்ன அப்படின்றத நான் வீடியோவில் எண்ணில் சொல்கிறேன், இல்லைனா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் உங்களுக்காக. எனக்கே பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சார் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இதெல்லாம் நம்மளுக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஜீப்பில் உட்காந்து ட்ரை பண்ணி பாருடா, அட்லீஸ்ட் உனக்கு அது பிடிச்சிருக்கான்னு பாரு, அது கூட வாங்கிக்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான் வருதுன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். பட் தர்ஷித்துக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அவன் எனக்கு பைக் மட்டும்தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பைக்கே எனக்கு செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த பைக்கோட செலக்ட் பண்ணிட்டோம். அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட் போகிறது, ரிவர்ஸ் போகிறது, பிரேக்கு, அதுக்கப்புறம் ஹெட்லைட் ஆன் பண்ணுறது, அண்ட் நார்மல் நம்ம பைக் மாதிரியே தான் கீ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஒர்த்தான பைக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பர்த்டேக்கு அப்படியே செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே நாங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு இருந்தா அங்கே வியான் குட்டி அவன் தனியாக ஒரு பைக்கில் உட்காந்து அவன் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் அவனோட பைக்கை. அது ஒரு தனியாக பைக் எடுத்துகிட்டு அவன் இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நின்றுட்டு இருந்தான் பாருங்க.
தம்பிக்கும் நீ ஷேர் பண்ணணும் இந்த வண்டியை. அவன் பெருசாக இருந்தாலும் ஓட்டுவான். அது ரிமோட் வச்சு அவன் ஓடுறது இதுதான் அவன் சூப்பராக ஓட்டுவான். ஷேர் பண்ணவே மாட்டியா பிரியாணிக்கு ஷேர் பண்ணவே மாட்டியா? அப்போ கேன்சல் பண்ண போகலாம். இல்லை இல்லை எல்லாருமே ஓட்டுவோம். நீ நான் பியா 4 பேர் இந்த பைக்கில் உட்காந்துக்கலாம். நீங்கள் 4 பேர் உட்காருங்களா அந்த மாதிரி தான். உன் பைக்கில் 4 பேரும் உட்காருவோம். நாங்கள் பின்னாடி உட்காந்துக்கிறோம். ஓகேவா? பத்துமா பத்தாதா பைக்கில்? ஏன்டா என்ன அடிக்கிற? ஆமாம் பைக் அப்படியே குப்பையில் போட்டு வந்துடுவேன். போட்டுருவா குப்பையில். ஜாலியாக இருக்கா இல்லையா? எப்படி ஹாப்பி பர்த்டே கிஃப்ட்டு? இதான் கேக்கா கட் பண்ணி சாப்பிடுவியா? சரி இதுக்கு ஒரு பேர் வச்சிரு. அந்த பைக்கு ஒரு பேர் வச்சு பேர் பாரு. இந்த மழையிலே நான் மம்மி வியானா நனைஞ்சிட்டு வந்து உனக்காக வண்டி வாங்கி வந்துருக்கோம். ஓகேவா? அதனால பத்திரமா வச்சுக்கணும் பைக்கை. ஓகேவா? பத்திரமா வச்சுக்கணும். சேஃபாக ரைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஆனால் வியானுக்கும் ஷேர் பண்ணணும், நைனாக்கும் ஷேர் பண்ணணும். இது வந்து ஃபேமிலி பைக். ஓகேவா? போகிறப்ப ஒன்றும் தெரியல. பாவம் வரப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. அவனும் அவர் பைக்கை தூக்கிட்டு பத்திரமா வராரான்னு அவரை பார்த்துக்கிட்டே நடந்து வரான். ஆனால் ஸ்டேஷனில் படி ஏறி அது இறங்குறதுக்கு பைக்கும் சரி வெயிட்டாக இருந்துச்சு. அந்த வெயிட்டை அவர் தூக்கிட்டு வந்து பாவம் ரொம்ப டயர்டாயிட்டாரு தான் எனக்கே தெரிஞ்சது. அது ஃபைனலாக ஒரு ட்ரெயினில் ஏற்றி அதை எங்கேயும் வைக்க முடியாமல் கொஞ்சம் ரஷ்ஷில் அப்புறம் இவனுங்களை வச்சுட்டு எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்பாடா போகிறப்ப ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இங்கேருந்து நம்ம வேறு இருந்தால் போகிறப்ப. பட் வரப்போ எப்போ தான் வீடு வரும், இவனுங்களை கொண்டு போய் வீட்டில் வேகமாக சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஹாப்பி 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 பர்த்டே. ஹாப்பி உனக்கு கொடுக்கணுமா? இன்னைக்கு வந்துருச்சு. ரசத்துக்கு ஹாப்பி பர்த்டே வந்துருச்சு. ரசத்துக்கு ஹாப்பி பர்த்டே வந்துருச்சு. வண்டி எடுத்துறானுங்க. கோவில் போனடா குளிக்கிறோம். நான்னா காலையில வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். சரி மொபைல் சுவிட்ச் ஆஃப். லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. சாரி. ஓ சூப்பர் ஸ்பைடர்மேன். ஓகே. ஓ தர்ஷித்துக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துட்டு அம்மா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்குள்ள அவனுக்கு அப்படியே குஷி ஆகும். பர்த்டே அதுமா கிஃப்ட் வந்தாலே அவனுக்கு அவ்வளோ குஷி ஆகிடும். அமுக்கிறத விட்டாதான் போட முடியும். போடுறா போதுண்டா டேய். ஓ கிளம்பியாச்சா? மணி 11 மணி. கோவிலே சாத்திட்டு போயிடுவாங்க போல இருக்கு. பியான் குட்டி பியான் ஓவா இருக்கானுங்க. தர்ஷிதா சூப்பராக இருக்கும். பார்க்க அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரியே இருக்கும். கோவில் பியா தர்ஷித்மா தர்ஷித் அவன் பக்தி மூலியா இருக்காங்க. இங்கே பாரு வியா தர்ஷித்மா. தர்ஷித் இங்கே பாரு.
கொடுங்க கொடுங்க. கோயிலுக்கு எதுக்கு எனக்கு கொஞ்சமா கூட கண்ணா லட்டு தின்ன ஆசையா. சும்மா மம்மி கொஞ்சமா ஊட்டி விடுறா. ஊட்ட மாட்டேன். அப்பதான் சாப்பிடுவேன். வேற கொடுங்க மாமதார் கொடுங்க. அப்புறம் அவ்வளோதான் காலை டிஃபன் முடிஞ்சு. என்னப்பா இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு பிரஞ்சு முடிஞ்சு. ஒன்றுமே சாப்பிடாமே தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கேன். தேங்க்யூ சொல்லு. கை கொடுங்க. கை கொடுங்க. கை கொடுங்க. கையில் சாக்லேட் கொடுங்க. பாக்ஸ் கொடுங்க. சரி போதும். வா 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 வா. வா. காசு வாங்கி ஆட்ட கொடுக்கணும் தர்ஷித்மா. யார்கிட்ட கொடுக்கணும் தர்ஷித்மா? அத்தைக்கிடா காசு வாங்கி யார்கிட்ட கொடுக்கணும் தர்ஷித்மா? யார்கிட்ட? அப்பதான் அத்தை கொடுத்தல்ல. டேய் டேய் சரி போ. அத்தை உண்டா பேச மாட்டேன். பேச மாட்டேன். ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ, கார் வாங்கிக்கோனா. சரி 500 ரூபாய் ஐஸ்கிரீம், கார் எல்லாத்தையும் வாங்க முடியுமா? ஐஸ்கிரீம் சரி. யார் செல்ல நீ? 150 ரூபா கார் ஷாக் ஆகுங்கடா. ஹாப்பி பர்த்டே டு யூ. அட கிட்ட போ கிட்ட. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. பசங்க சூப்பரா இருக்காங்க மாமா. நாளைக்கு கார்த்திகை தீபத்துல இவங்க தான் போட்டோ எடுத்தாங்க எனக்கு. ஏன் அவன் வரலையாடா? இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கானே மியூசிக் வாசிக்கிறாங்க. சர்வீன் மியூசிக் கிளாஸா? பாடுறேன்.